வணக்கம் நண்பா. உங்கள் மொபைலை எப்படி ஃபுல்லாக ரீசெட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொபைலை நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட்ஸு, ஃபோட்டோஸு, மெசேஜஸ்ஸு இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லையோ பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எப்படி ரீசெட் பண்ணுறதுனா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபேக்ட்ரி ரீசெட்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். எபவுட் ஃபோன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழேயே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேக்ட்ரி ரீசெட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் ஆப்ஷன் இந்த இடத்துல இல்லைன்னா நீங்கள் சர்ச் பாக்ஸில் ரீசெட்னு சர்ச் பண்ணுங்கள். ரீசெட்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட்னு வருதா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஷோ ஆகும். எரேஸ் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ்னு வரும். அதாவது உங்கள் ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இல்லை வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோ எதெல்லாம் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதனுடைய பாஸ்வேர்டெலாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டுடைய ஐடி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்ஸ், உங்கள் சிம்மில் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருக்க காண்டாக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்துக்கங்க. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இது எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துக்கங்க. ஆப்ஸ் எல்லாம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ்லேயே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஸ் எல்லாம் டெலிட் ஆகும்போது அதில் இருக்கிற மெசேஜஸ், இப்போ வாட்ஸ்அப்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜ்லாம் டெலிட் ஆயிரும். எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோன் வாங்கும்போது ஃபோன் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஃபுல்லாக ரீசெட் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரீசெட் கொடுங்க. கீழே கூட போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லா டேட்டாவும் பர்மனெண்ட்டாக எரேஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் பேக்கப் மறுபடியும் எடுக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துகிட்டு கீழே எரேஸ் ஆல் டேட்டான்னு அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுடைய பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். ஃபேக்ட்ரி ரீசெட்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், ரெண்டாவது பேக்கப்னு இருக்கும். பேக்கப் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. காண்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணோன்னா பேக்கப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸ்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ ஏற்றுறதுனாவோ இல்லை க்ளவுடில் ஏற்றுறதுனாவோ ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்துக்கங்க. பேக்கப் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எரேஸ் ஆல் டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்னிங் காட்டும். ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் வில் எரேஸ் ஆல் டேட்டா ஆன் யுவர் ஃபோன் அப்படின்னு போட்டு ஃபோட்டோ, சாங்ஸு, நோட்ஸு, பர்சனல் டேட்டா, காண்டாக்டு இந்த மாதிரி எல்லாம் எரேஸ் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் ரீசெட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ரீசெட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வரும். அதாவது மொபைல் நீங்கள் வாங்கும்போது மொபைல் ஆன் பண்ணால் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் கேட்குமோ அந்த மாதிரி கேட்கும். இதுக்கு ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். ஏரோவை கிளிக் பண்ணிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டும். இதெல்லாம் பார்த்துட்டு கீழே எழுதிங்கன்னா ஐ அக்ரின்னு இருக்கும். ஐ அக்ரியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். பாஸ்வேர்டு நீங்கள் இப்போ செட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா செட் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஸ்கிப் திஸ் ஸ்டெப் கொடுங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக எதெல்லாம் ஆன் பண்ணணும்னு கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஐ அக்ரி கேட்கும். அக்ரி கொடுங்க. உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆப்பில் எந்த மாதிரி ஷோ ஆகணும்னு கேட்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப் கம்ப்ளீட் கேட்கும். கம்ப்ளீட் கொடுங்க. ஓகே, எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலுடைய ஹோம் பேஜ் வந்துடும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெட் பண்ணுறதுக்கு மட்டும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பேக்கப் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கங்க. ஏன்னா எல்லாமே எரேஸ் ஆயிரும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் எதிர் வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.